ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரெண்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, ஜென் நம்பர் 8 2025 ஆர்ஆர்பி குரூப் டியோட சிபிடி எக்ஸாம் ஆகஸ்ட் மிட்ல கன்ஃபார்மா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். கரெக்டா 60 டேஸ் தான் டைம் இருக்கு. இந்த 60 டேஸ்ல குரூப் டி எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு லைவ் கிளாஸஸும் நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். 75 டேஸுக்கான லைவ் கிளாஸஸ். இதுல வந்து 10,000 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான் வந்து கையில கொடுத்துருவோம். சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துட்டு ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். இந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருந்தோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா இப்போ குரூப் டிக்கு 75 டேஸுக்கு மட்டும் எனக்கு இந்த பேட்ச் போதும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக நாம 1299 ஆஃபர் வந்து கொடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாவே இந்த 1299 ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். சோ இன்னையோட இந்த 1299 ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. இதுக்கப்புறம் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குரூப் டிக்காகவோ எஸ்எஸ்சிக்காகவோ எந்த கோர்ஸுக்கு நீங்க ஜாயின் பண்ணாலுமே லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு 2499 1 இயர் வேலிடிட்டிக்கு 1999 பே பண்ணி ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் குரூப் டி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இந்த 1299 ஆஃபர் வந்து கொடுத்திருந்தோம். சோ இதனால என்ன ஆகுதுன்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டெக்னிக்கல் டீமால பில் வந்து செட் பண்ண முடியல. ஓகேவா? ஒரே கோர்ஸுக்கே 3 விதமான பிரைஸ் வச்சு அவங்களால பில் வந்து செட் பண்ண முடியல. அதனால பில்லிங்ல வந்து நிறைய கன்ஃபியூஷன் வந்து வருது. அதனால என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெம்பரவரியா கொடுத்திருந்த இந்த 1299 ஆஃபர் வந்து இன்னையோட க்ளோஸ் ஆகுது. சப்போஸ் நான் வந்து குரூப் டிக்கு படிக்கவே இல்ல மேம், சிசிஏ கேண்டிடேட், ஓபன்ல வர ஸ்டூடெண்ட், எக்ஸ் சர்வீஸ்மேன், இப்ப இருக்க டைம்ல நான் படிச்சு இந்த எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த லைவ் கிளாஸஸ், இந்த குரூப் டியோட ஃபைனல் பேட்சை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுல ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர் எல்லாமே கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரீசனிங் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் சயின்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். டெய்லி லைவ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம 10,000 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து டார்கெட் வச்சு சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸ்ல வந்து 2500 கொஸ்டின், ரீசனிங்ல வந்து 3000க்கும் மேற்பட்ட கொஸ்டின், சயின்ஸ்ல ஒரு 2500 கொஸ்டின். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம லைவ்ல கம்ப்ளீட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, இத மட்டும் நீங்க படிச்சாலே போதும். இப்ப சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப ஓபன்ல வர ஸ்டூடெண்ட் அளவுக்கு கட் ஆஃப்லாம் எடுக்க வேண்டாம். ஓரளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணாலே போதும். அதுக்கு இந்த லைவ் கிளாஸஸ் மட்டுமே போதுமானது. ஓகே, லைவ் கிளாஸஸ்ல நம்ம டார்கெட் வந்து இதுதான். மேக்ஸ்ல 2500 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண போறோம். 2500 கொஸ்டின்லயும் எத்தனை கொஸ்டின் ரிப்பீட் ஆகும், எத்தனை கான்செப்ட் ரிப்பீட் ஆகும், எவ்வளவு ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகுங்கிறத பாருங்க. அதே மாதிரி ரீசனிங்ல 3000 கொஸ்டினுக்கு மேல நம்ம சால்வ் பண்ண போறோம். சயின்ஸ்ல இந்த 2500 கொஸ்டினை நீங்க தரவா படிச்சிட்டீங்கனாலே இதுல இருந்தே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல ரிப்பீட் ஆகிரும். சோ ஒரு ஸ்மார்ட்டான வழியில குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். சோ இதை ஒரு கடைசி வாய்ப்பா எடுத்துட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த 1299 ஆஃபர்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. குரூப் டிக்கான கிளாஸ் அப்படின்னா நீங்க 1299 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெய்லி லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதையே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்திருக்கணும். பட் டிலே ஆகுறதுலயும் ஒரு நல்லது இருக்கு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் படிக்கல, இல்ல சிலபஸ் முடிச்சிட்டோம், டெஸ்ட் எடுக்கல அப்படின்னாலும் நீங்க வந்து டெஸ்ட் எடுத்துக்கலாம், ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆகஸ்ட் மிட்ல கன்ஃபார்மா நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லனா ஏதாவது ஒரு இதால ஓகேவா, ஏதாவது ஒரு ப்ராப்ளமால இன்னும் டிலே ஆகுது அப்படின்னா என்ன மாதிரி ஷெட்யூல் கொண்டு வருவாங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் எந்த மந்த்ல கண்டக்ட் பண்ணாங்களோ அந்த மந்த்ல வரவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா 99% ஆகஸ்ட்ல எக்ஸாம் இருக்கும். சப்போஸ் இன்னும் டிலே ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் எப்ப இருக்கும்னா லாஸ்டா ஜென் நம்பர் 8 2024 குரூப் டி வந்து நவம்பர் 2025 இருந்து பிப்ரவரி 2026 வரைக்கும் 101 ஷிஃப்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகே, 101 ஷிஃப்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகே, சோ இந்த டேட்ல போன தடவை நவம்பர்ல இருந்துச்சா, அது மாதிரி இந்த தடவை டிலே ஆச்சு அப்படின்னா 1% வாய்ப்பு இருக்கு. நவம்பர் 2026ல குரூப் டி எக்ஸாம் நடக்கிறதுக்கு 1% வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஆகஸ்ட நீங்க டார்கெட்டா வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ரயில்வே நடத்தக்கூடிய ஈஸியான எக்ஸாம்ல ஒண்ணு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாம். ஏன்னா ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மட்டும் வச்சு
ஒரு பிஇடி மட்டும் வச்சு செலக்ஷன் பாத்தீங்கன்னா குரூப் டில மட்டும் தான். இப்போ நீங்க என்டிபிசி எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா சிபிடி 1 கிளியர் பண்ணணும், சிபிடி 2 கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் சில போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், சில இதுக்கு சைக்கோ டெஸ்ட் இருக்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். பேங்கிங் போனீங்கன்னா பிரிலிம்ஸ், மெயின்ஸ்ன்னு 2 எக்ஸாம் இருக்கும். ஆனா ரொம்ப ஈஸியா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் வச்சு நம்ம வந்து ஒரு 35,000ல இருந்து ஒரு 50,000 வரைக்கும் நமக்கு சேலரி வேணும். குரூப் டில நிறைய போஸ்ட் வரும். அதுல சேலரி பாத்தீங்கன்னா மினிமமா பாத்தீங்கன்னா 35,000. மேக்ஸிமமா பாத்தீங்கன்னா அதுல 50,000 வரைக்கும் சேலரி இருக்கும். எதனால வேரி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் எக்ஸாம் தான் எழுதிட்டு போவீங்க. அலோவன்சஸ் வந்து மாறும். ஓகே. ஒவ்வொரு போஸ்ட்டும் ஒவ்வொரு மாரி இருக்கும். சில போஸ்ட்ல டிராவல் பண்ற மாரி இருக்கும். சில போஸ்ட்ல ரிஸ்க் அதிகமா இருக்கும். சோ அந்த மாரி இருக்கும்போது அலவன்சஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகே. இதுல நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. குரூப் டில உள்ள போயிட்டோம் அப்டின்னாலே மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், நம்ம குழந்தைங்களுக்கான ஸ்காலர்ஷிப், அதுக்கப்புறம் நமக்கு மட்டும் இல்லாம மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பௌஸ்ன்னு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான் எழுத போறீங்க. நீங்க குரூப் டியோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. கடைசியா நடந்து முடிஞ்ச 101 ஷிஃப்ட்டோட பேப்பரையும் எடுத்து பாருங்க. எவ்ளோ ஈஸியா கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு. பேங்கோட பிரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுங்க. பேங்கோட பிரிலிம்ஸ் எக்ஸாம விட குரூப் டி எக்ஸாம் ஈஸியா இருக்கு. மெயின்ஸ் பேப்பர்லாம் எடுத்து பாருங்க. பேங்கிங்ல எஸ்எஸ்சி சிஜிஎலோட பேப்பர்லாம் எடுத்து பாருங்க. அதெல்லாம் விட கம்பேர் பண்ணும்போது குரூப் டி எக்ஸாம் எவ்ளோ ஈஸியா இருக்கு. அந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்ல 80க்கு மேல நாம ஸ்கோர் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் ஒரு பிஇடி குவாலிஃபை ஆகிட்டோம்னா ஒரு வேலைக்கு போக போறோம். அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் இருக்கும். ஜிடிசி எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? சோ அந்த ஜிடிசி எக்ஸாம் அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் எல்டிசி எக்ஸாம் இருக்கும். இந்த மாரி எக்ஸாம்ஸ எழுதிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கலாம். அதனால ஆரம்பத்துல கிடைக்கிற வாய்ப்ப வந்து மிஸ் பண்ணிராதீங்க. ஓகே. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா, லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு 2499. ஓகேவா? சோ இப்ப லைஃப் டைம்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே 2499 பே பண்ணி தான் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப குரூப் டிக்கான ஆஃபர் நம்ம குடுத்திருந்தோம் இல்லையா? 1299. சோ இத வந்து இன்னையோட க்ளோஸ் பண்றோம். இனி 1299 பே பண்ணி வந்து ஜாயின் பண்ண முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்பருக்கு WhatsAppல இமிடியேட்டா மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. 2வது அனௌன்ஸ்மென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்குமே நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபரும் இன்னைக்கு நைட்டு 12:00 ஓட க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம். 2299 மட்டும் நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டிக்கு நான் என்ன சொன்னேன்? 1999 சொன்னேன். அதுல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ் 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1799 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த குரூப் டிக்காக ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஒரு கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மேல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னைக்கு தான் நீங்க குரூப் டிக்காக 1299 ஆஃபர்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். இதுக்கப்புறம் நீங்க 1299ல ஜாயின் பண்ண முடியாது. ஓகே. இப்போ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க. இப்பதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. குரூப் டிக்கு மட்டும்னா இந்த 1299 வந்து சூஸ் பண்ணிட்டு இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க. எந்த எக்ஸாம் போனாலும் கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போலாம் பாருங்க என்டிபிசி யூஜில எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து கரண்ட் அஃபேர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து படிக்காம எனக்கு ஜெனரல் அவேர்னஸ் டஃப்பா இருந்துச்சு மேம். எனக்கு கரண்ட் அஃபேர்ல கொஸ்டின தொடவே முடியலன்னு சொல்றாங்கன்னு. ஏன்னா நீங்க பண்ற தப்பு என்னன்னா, கரண்ட் அஃபேர கடைசி உட்கார்ந்து 1 இயரோட கரண்ட் அஃபேர படிக்கிறீங்க. அது ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்குன்னு நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நியூஸ் எடுத்தீங்கன்னா, 25 கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். அப்போ 30 நாளைக்குங்கும்போது கிட்டத்தட்ட 700 கொஸ்டின் கிட்ட. ஓகே. 750 கொஸ்டின் அப்ராக்ஸிமேட்டா பார்த்தோம்னா ஒரு 600ல இருந்து 700 கொஸ்டின். ஒரு மாசத்துக்கு 600 கொஸ்டினா நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணலாம். அப்போ ஒரு வருஷத்துக்குங்கும்போது எவ்வளவு கொஸ்டின் வரும்? 12 72 7000 கொஸ்டின் வரும். அப்ப 7000 கொஸ்டின எக்ஸாமுக்கு நாள் உட்கார்ந்து படிக்க முடியுமா? முடியாது. அப்ப எப்படி அந்த மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்க்குலாம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்களோ, அது மாரி கரண்ட் அஃபேருக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுத்து தான் ஆகணும். டெய்லி நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணணும். நான் முன்னாடி எக்ஸாம் படிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, எல்லா நியூஸ் பேப்பரையும் ரெஃபர் பண்ணி, அத உட்கார்ந்து என்னென்ன கரண்ட் அஃபேர் வருதோ, அது எல்லாத்தையும் உட்கார்ந்து நோட் பண்ணுவோம். ஒரு குரூப்பா உட்கார்ந்து, அத ஒரு ஹேண்ட் ரிட்டனா உட்கார்ந்து நோட் பண்ணுவோம். நோட் பண்ணி, அத வந்து ஒரு நோட்ல வச்சு ரிவிஷன் பண்ணுவோம். எல்லா நியூஸ் பேப்பரையும் ரெஃபர் பண்ணி முடிக்கிறதுக்கு காலையில 7:30க்கு ஆரம்பிப்போம் லைப்ரரியில. 7:30க்கு ஆரம்பிச்சு ஈவினிங் பார்த்தோம் மத்தியானம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 12:30 ஆகிரும். எல்லா நியூஸ் பேப்பரையும் எடுத்து அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர நோட்ல எழுதி முடிச்சு, அத நல்லா தரோவா படிச்சு முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஆகிரும். இப்ப அத தான் என்ன பண்ணியிருக்கோம்னா, எல்லா நியூஸ் பேப்பரையும் ரெஃபர் பண்ணி, உங்களுக்கு ஒரே இடத்துல கரண்ட் அஃபேராவும் குடுத்துட்டு, அத எக்ஸாம்ல எப்படி கொஸ்டினா கேட்பாங்கங்கிறதையும் குடுத்துட்டு, அதுக்கான டெஸ்ட்டும் வந்து குடுத்துருக்கோம். நீங்க ரயில்வே படிங்க, எஸ்எஸ்சி படிங்க, இல்ல பேங்கிங் படிங்க.
எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சாலும் சரி, அங்க கரண்ட் அஃபேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னால எல்லா நியூஸ் பேப்பரையும் ரெஃபர் பண்ணி படிக்க முடியாது மேம். ஒரே இடத்துல எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ, அதே மாதிரி எனக்கு கரண்ட் அஃபேர் வேணும். அதுக்கான டெஸ்ட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 899 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். உங்களுக்கு கரண்ட் அஃபேர வந்து அன்னன்னைக்கு அதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர். டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். ஒரு டைம் பே பண்ணிட்டீங்கன்னா, லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். அன்னன்னைக்கு என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் இருக்கோ, அது அன்னன்னைக்கு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிருவோம். இதே கரண்ட் அஃபேருக்கு 1 இயர் வேலிடிட்டி எனக்கு போதுங்கிற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இன்னைக்கு 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அடுத்த வருஷம் 19/6/2027 வரைக்கும் இதுக்கான வேலிடிட்டி வந்து இருக்கும். அதே லைஃப் டைம் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா, லைஃப் லாங் வந்து இருக்கும். குரூப் டியோட டெஸ்ட்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம். 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு சிலபஸ் முடிச்சுட்டேன், டெஸ்ட் மட்டும் தான் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசிக்கு கரண்ட் அஃபேர் வேணும். இப்ப என்டிபிசி யூஜி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து என்டிபிசிக்கான கிராஜுவேட் எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு மட்டும் எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க 199 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரயில்வே எஸ்எஸ்சிக்கு இ புக் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் கோர்ஸ் மட்டும் எனக்கு குரூப் டிக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 1000 பே பண்ண வேண்டாம். நீங்க வந்து 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு மட்டும் கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது நாம ஒரு 3 days பிஃபோர் எல்லா கோர்ஸுக்குமே அனௌன்ஸ் பண்ண ஆஃபர் பிரைஸ். ஸோ இந்த ஆஃபரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19/6/2026 இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ எல்லா ஆஃபருமே இன்னையோட நாம வந்து க்ளோஸ் பண்றோம். ஸோ ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, நீங்க மெசேஜ் பண்ணதும் உங்களுக்கு டீம் வந்து டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. லைஃப் டைம் வேலிடிட்டினா 2299 பே பண்ணுங்க. 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1799. இப்ப குரூப் டிக்கு மட்டும் அப்படின்னா 1299 பே பண்ணுங்கன்னு எல்லா டீடைல்ஸுமே சொல்லிடுவாங்க. நீங்க எந்த வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்களோ அந்த பேமெண்ட் பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல உட்கார்ந்து எனக்கு டைமே இல்ல, எனக்கு இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பாசிட்டிவா கான்பிடென்ட்டா உட்கார்ந்து படிங்க. கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான். ஓகேவா? சோ கான்பிடென்ட்ட மட்டும் எப்பவுமே விட்டுறக்கூடாது. ஓகேவா? கான்பிடென்ட்டா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் நமக்கு தான். ஓகே, பாசிட்டிவ் மைண்ட் செட். இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டீங்க அப்படின்னா டேலண்ட் இருக்குன்னுலாம் அவசியம் இல்ல. இங்க பாஸ் பண்ணவங்க எல்லாரும்லாம் டேலண்டட் பீப்புள் கிடையாது. எல்லாரும் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் கரெக்ட்டா போட்டாங்க. அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சியோட அத போட்டாங்க. அதுக்கப்புறம் பொறுமையா இருந்தாங்க. ஹார்ட் ஒர்க் போடணும், கன்சிஸ்டன்சியோட போடணும். டெஸ்ட் எடுக்கும்போது நம்ம மார்க்க 85ல இருந்து 90 கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டணும். அப்படி கொண்டு வந்து விட்டுட்டோம்னா, யாருமே நம்மள வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. எந்த எக்ஸாம்லயுமே நாம வந்து என்ன பண்ண முடியாது, ஃபெயில் ஆகிட்டு அடுத்த எக்ஸாம் அடுத்து ட்ரை பண்ணுவோங்கிற மாரி உட்கார வேண்டாம். நம்ம டார்கெட்ட கரெக்ட்டா வச்சுட்டோம் அப்படின்னா, நான் 85 மார்க் 90 மார்க் எடுப்பேன். நான் டாப்பரா செலக்ட் ஆவேன் அப்படிங்கிற மாரி நம்ம டார்கெட் வச்சுட்டோம் அப்படின்னா, நாம ஏன் அடுத்த அட்டெம்ப்ட்க்கு வெயிட் பண்ணணும்? சோ அதனால ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பா முடியும். 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் தான். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் என்ன படிச்சோமோ, அதத்தான் இங்க குடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ நமக்கு சின்ன வயசுலலாம் பாருங்களேன், நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது நமக்கு மிட் டெர்ம் டெஸ்ட் வைப்பாங்க. காலாண்டு, அரையாண்டெல்லாம் வச்சு தான் ஆனுவல் எக்ஸாமுக்கு ரெடி பண்ணுவாங்க. அப்போ அந்த மாரி 10th, +2, 8th, 7த்ன்னு அந்த சின்ன வயசுலயே அத்தனை எக்ஸாம் எழுதி தான் ஆனுவல் எக்ஸாமுக்கு ரெடி பண்றாங்க. அப்போ நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா, அப்ளை பண்ணிட்டு இடையில இருக்க கேப்ல நான் படிக்கவே மாட்டேன், புக்க எடுக்கவே மாட்டேன். ஆனா நான் டைரக்ட்டா போய் எக்ஸாம் எழுதுவேன். எனக்கு லக்ல கிடைக்கட்டும் அப்படின்னு நினைச்சா எப்படி கிடைக்கும்? ஒரு சின்ன வயசுல ஒரு 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸுக்கே நம்ம அவ்ளோ படிச்சு ஆனுவல் எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஜாப் கிடைக்கி ஒரு ஜாபுக்காக எழுதுறோம். ஒரு கவர்ன்மெண்ட் ஜாப்ங்கிறது வெறுமனே ஒரு சேலரி கிடையாது. அது நமக்கான அடையாளம். ஓகேவா? சோ அது நமக்கான அடையாளம். ஒரு சர்வீஸ் பண்ண போறோம். அது நம்ம லைஃபையே மாத்த போகுது. அப்படிதானே? அதுக்கடுத்து நம்ம லைஃபே அதுதான். ஒரு ஜாப் போயிட்டோம் அப்படின்னா, அதுல இருந்து தான் நம்ம லைஃப் வந்து வேற மாதிரி எல்லாமே மாறப்போகுது. அப்ப அதுக்கு நம்ம எவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்? எவ்ளோ ஹார்ட் ஒர்க் கூடயே எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்? அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கே பாருங்க டெய்லி எவ்ளோ ஹோம்வொர்க் குடுக்குறாங்கன்னு. அது மாதிரி நீங்களும் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா, சிலபஸ் முடிக்கணும் அப்படின்னா, அது சிலபஸ் என்னென்ன டாபிக் முடிக்கிறீங்களோ, அதுக்கு கீழ பிராக்டிஸ் பண்ணுங்க.
நீங்க டாப்பர் ஆகணும் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் முடியும். ஓகேவா? எல்லாமே நம்ம ஆப்ல குடுத்துட்டோம். ஸோ ஸ்டூடண்ட்ஸுக்காக ஆஃபரும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12:00 கூட க்ளோஸ் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணவும் மாட்டோம். ஏன்னா ஏற்கனவே முடிஞ்ச ஆஃபர தான் எக்ஸ்ட்ரா 2 டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு இம்மீடியேட்டா WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே, எஸ்எஸ்சி அப்ளை பண்ணியிருக்காங்க, படிக்க போறாங்க, இப்பதான் புதுசா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இல்ல குரூப் டிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் பிளஸ் இன்னைக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஆஃபர் பத்தின இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நைட்டு 12:00 கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இம்மீடியேட்டா டீமுக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ.